வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய செலாவணியாக நாட்டிற்கு அனுப்பியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்த தொகை அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஒரே ஆண்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களால் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட அதிகூடிய பணத்தொகை இது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் கிடைக்கப்பெற்ற மொத்த தொகை 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் 879 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்துள்ளதென ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டில் இந்த வருமானம் 22.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து வரும் பணத்தில் டிட்வா சூறாவளிக்கு பின்னர் பெறப்பட்டவை போன்ற பிற பண பரிமாற்றங்களும் அடங்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார்.